நீங்க எப்பவாச்சும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு எக்ஸ்ரே பாத்திருக்கீங்களா? ம். இப்போ ஒருத்தருக்கு கையில எலும்பு முறிவு ஏற்பட்டா அந்த எக்ஸ்ரே படத்துல உடைந்த அந்த பகுதி ஒரு தெளிவான வெள்ளை நிற கோடா தெரியும். ம். ஆமா, உடனே மருத்துவர் அத காட்டி இதோ இங்கதான் பிரச்சனைன்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவாரு. ம். நீங்களும் அத பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பா அது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். எலும்பு உடைஞ்சிருக்கு, அதுக்கு இதுதான் சிகிச்சைன்னு நம்மால கண்ணால பார்த்து முடிவெடுக்க முடியும். எந்த விதமான குழப்பமும் அங்க இருக்காது. கரெக்ட். ஆனா இதே மனநிலையோட நீங்க சட்ட ரீதியான இணக்கம், அதாவது லீகல் கம்ப்ளையன்ஸ், அப்புறம் டேட்டா ப்ரொடெக்ஷன், தரவு பாதுகாப்பு உலகத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அந்த எக்ஸ்ரே மெஷின் சுத்தமா வேலை செய்யாது. ஆமா, அங்க எதுவும் அவ்வளவு தெளிவா இருக்காது. ஏன்னா அங்க நீங்க எதையும் அவ்வளவு சுலபமா கண்ணால பாத்திர முடியாது. ஒரு டேட்டா பிரீச், அதாவது தரவு கசிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்க்கவோ தொடவோ முடியாது இல்லையா? நிச்சயமா. இது ஒரு தெளிவற்ற நோயெறிதல் களம்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு டயக்னாஸ்டிக் மடி வாட்டர்ஸ். ஒரு பெரிய நிறுவனத்தோட தொழில்நுட்ப கட்டமைப்பு, அவங்களோட சட்ட விதிமுறைகள், வியாபார நோக்கங்கள்னு எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கண்ணுக்கு தெரியாம பின்னி பிணைஞ்சு கிடக்கும். ம். பிரச்சனை எங்கே இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரே படத்தை பார்த்து சொல்ற மாதிரி சொல்லிட முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பை பத்தி பேச போறோம். நாவி அப்படிங்கிறவர் எழுதின தி ரைசிங் லோட்டஸ், டிஃபைனிங் தி இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர், அதாவது உயரும் தாமரை, சுதந்திரமான தரவு தணிக்கையாளரை வரையறுத்தல். இத பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா அலச போறோம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இந்தியாவோட புதிய டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம், அதாவது DPDPA 2023 முற்றிலும் ஒரு புதிய தொழில்முறையை உருவாக்கியிருக்கு. இந்த சட்டம் எப்படி வேலை செய்யுது, பல துறை நிபுணர்களை இது எப்படி ஒன்னா இணைக்குது, அப்புறம் இதுக்கு பின்னால இருக்கிற அழகான தத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, இத சற்று விரிவாக பார்ப்போம். தாராளமா ஆரம்பிக்கலாம். இந்த குறிப்புகளோட தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா, ஜல விருத்தியா வர்த்ததே பத்மம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் நீர் உயர தாமரை உயரும் அப்படிங்கிறது. கார்ப்பரேட் உலகத்துல இது ஒரு வித்தியாசமான தொடக்கம்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வழக்கமா ஒரு புதிய சட்டம் அல்லது தொழில்முறை உருவாகுதுன்னா சந்தையில ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்திட்டு மேல வர்றதுக்கான ஒரு எலிப்பந்தயம், அதாவது ரேட் ரேஸ் தொடங்கிடும். ஆனா இந்த தாமரை தத்துவம் ஒரு புதுமையான அணுகுமுறையை முன்வைக்குது. அதாவது போட்டி போடாம சேர்ந்து வளர்றது. இத நான் படிக்கும்போது துறைமுகத்துல நிக்கிற படகுகள் தான் என் நினைவுக்கு வந்துச்சு. கடல்ல நீர்மட்டம் உயரும்போது எந்த படகும் இன்னொரு படகும் மூழ்கடிச்சிட்டு மேல வர வேண்டியதில்ல தானே? கரெக்ட். மிக சரியான ஒப்பீடு. நீரின் மட்டம் உயரும்போது அங்க இருக்கிற சின்ன படகுகள்ல இருந்து பெரிய கப்பல்கள் வர எல்லாமே ஒன்னா சேர்ந்து தான் உயரும். அதே போலதான் நிபுணர்களும் செயல்படணும்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. எல்லோரையும் ஒன்னா உயர்த்த போற அந்த நீர் இங்க எதை குறிக்குது? நிறுவனங்கள் வச்சிருக்கிற டேட்டாவோட அளவையா? இல்ல, இங்க என்ன சுவாரஸ்யம்னா அந்த நீர் அப்படிங்கிறது டேட்டாவோட அளவை குறிக்கல. அது DPDPA 2023 சட்டம் உருவாக்கி இருக்கிற புதிய சட்டப்பூர்வமான தேவைய, அதாவது லீகல் மேண்டேட்டை குறிக்குது. ஓஹோ, அப்போ இந்த சட்டத்தால தான் அந்த அலை உருவாகுது. ஆமா, இந்த சட்டம் வந்த பிறகு இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு பெரிய நிறுவனமும் தரவு பாதுகாப்பை உறுதி செய்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆக சந்தையில கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லப்படுற சட்ட இணக்கத்துக்கான தேவை ஒரு மாபெரும் அலை போல உயர்ந்திருக்கு. புரியுது. அந்த தேவையை சமாளிக்கத்தான் AIDAI, அதாவது அசோசியேஷன் ஆஃப் இன்டர்னல் அண்ட் இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பு உருவாகியிருக்கு. சந்தையில எல்லாரும் தங்களுக்குள்ள அடிச்சுக்காம எல்லாரும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு கூட்டமைப்பை இது குறிக்குது. அப்போ இது வெறுமனே ஒரு மேடை பேச்சுக்கான தத்துவம் இல்ல, நிஜமாவே சந்தையோட தேவையை பூர்த்தி செய்ய நிபுணர்கள் ஒரு கூட்டமைப்பா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. கண்டிப்பா. ஒரு தனிப்பட்ட ஆடிட்டரால இந்த மாபெரும் சட்ட தேவையை தனியா சமாளிக்க முடியாதுங்கிறத AIDAI அமைப்பு நல்லாவே உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தளமா அது வந்திருக்கு. சரி, ஒரு கூட்டமைப்பா இவங்க செயல்பட போறாங்க அப்படிங்கறது நல்லாவே புரியுது. ஆனா இவங்க இணைந்து செய்ய போற அந்த புதிய வேலை என்ன? குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா DPDPA 2023 சட்டத்தோட பிரிவு 10 கீழ் சுதந்திரமான தரவு தணிக்கையாளர், அதாவது இண்டிபெண்டன்ட் டேட்டா ஆடிட்டர் அப்படிங்கிற புதிய தொழில்முறை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க.
ஆமா, செக்ஷன் 10 அதுக்கு தான் வழிவகை செய்யுது. உண்மையா சொல்லப் போனா இத நான் முதல்ல படிக்கும்போது ஒரு ஐடி நிபுணர் தம் கையில ஒரு செக்லிஸ்ட வச்சுக்கிட்டு நிறுவனத்தோட ஆன்டிவைரஸ் அப்டேட் ஆகியிருக்கா, ஃபயர்வால் வேலை செய்தா அப்படின்னு செக் பண்றது தான் என் நினைவுக்கு வந்துச்சு. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வர்றது சகஜம்தான். இது பல வருஷமா நடக்கிற ஒரு விஷயம் தானே. அப்போ இதன் உண்மையான அர்த்தம் என்ன? இதுல என்ன புதுசா இருக்கு? நீங்க சொல்றது வழக்கமான இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆடிட். அது முழுசா தொழில்நுட்பம் சார்ந்தது. அதாவது ஒரு கட்டடத்தோட பைப்புகள்ல எங்கேயாவது கசிவு இருக்கான்னு பாக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. ஆனா இந்த சட்டம் சொல்ற சுதந்திரமான தரவு தணிக்கையாளர் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பொறுப்பு. இது ஒரு ஸ்டாட்டுட்டரி ரோல், அதாவது சட்டபூர்வமான பொறுப்பு. இவங்க சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபியூடோஷியரி அப்படின்னு அழைக்கப்படுற முக்கிய தரவு பொறுப்பாளர்களின் ஒட்டுமொத்த சட்ட இணக்கத்தை மதிப்பீடு செய்வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபியூடுஷரி அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு சட்ட வார்த்தை போல தெரியுது. எதை வச்சு ஒரு நிறுவனத்தை முக்கியமான நிறுவனம்னு பிரிக்கிறாங்க? நிறைய பணம் டர்ன் வச்சிருக்கிற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தானா இதுல வருவாங்க? இல்லவே இல்ல. இது பணத்தை பொறுத்தது கிடையாது, அபாயத்தை, அதாவது ரிஸ்க பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு உங்க ஏரியால இருக்கிற ஒரு சின்ன கிளினிக் எடுத்துக்குவோம். அவங்க கிட்ட ஒரு 500 நோயாளிகளோட டேட்டா இருக்கலாம். ம். ஆனா நாடு முழுக்க கிளைகள் வச்சிருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட 10 லட்சம் பேரோட டேட்டா இருக்கும். அதுல நோயாளிகளோட மருத்துவ வரலாறு, மரபணு தகவல்கள் மாதிரியான மிக மிக சென்சிட்டிவ் டேட்டாவும் அடங்கும். ஓ! அப்போ டேட்டாவோட அளவு, அப்புறம் அந்த டேட்டா எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் ஆனது அப்படிங்கறத பொறுத்து இது மாறுபடுமா? ஆமா, அது மட்டும் இல்ல. அந்த டேட்டா கசிஞ்சா அது நாட்டோட பாதுகாப்பையோ இல்ல ஜனநாயக தேர்தல்களையோ பாதிக்குமா அப்படிங்கறதையும் அரசாங்கம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும். அட, தேர்தல்களை பாதிக்குமான்னு கூட பாப்பாங்களா? கண்டிப்பா. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு நிறுவனத்தை சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபியூடூஷரின்னு அரசாங்கம் அறிவிக்கும். சமூக வலைத்தளங்கள், பெரிய வங்கிகள், டெலிகாம் நிறுவனங்கள் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு சமூக வலைத்தள நிறுவனம் தன்னோட யூசர்ஸோட டேட்டாவை எப்படி பயன்படுத்துது அப்படிங்கறத இந்த தரவு தணிக்கையாளர் செக் பண்ணுவாரு. இது எப்படி செயல்படும்? இப்போ ஒரு யூசர் தன்னோட அக்கௌண்ட்டை அழிக்க சொன்னா அந்த நிறுவனம் அதை உண்மையிலே அழிக்குதா இல்ல வேற பேர்ல அதை சேமிச்சு வைக்குதா, பொதுமக்களோட டேட்டாவை வாங்கும்போது சட்ட விதிகளை முழுமையா பின்பற்றாங்களா, இதையெல்லாம் இவங்க தணிக்கை செய்வாங்க. இது வெறும் சாஃப்ட்வேர் ஆடிட் கிடையாது. இது ஒரு நிறுவனத்தோட ஒட்டுமொத்த செயற்பாட்டையே தணிக்கை செய்யற மாதிரி இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா வழக்கம் போல சர்வர் ரூம்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு ஐடி ஆளால மட்டும் இத பண்ணிர முடியாதுன்னு தோணுது. சட்டமும் தெரியணும், தொழில்நுட்பமும் தெரியணும்னா இதுக்கு யார கொண்டு வருவாங்க? சூப்பர் மூளை கொண்ட புது வகையான வழக்கறிஞர்கள் யாராவது வரப்போறாங்களா? அங்கதான் விஷயம் இருக்கு. இங்கதான் FDPPI, அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ் இன் இந்தியா அமைப்பு ஒரு சுவாரஸ்யமான பார்வையை முன்வைக்கிறாங்க. எதிர்கால தரவு தணிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க வெறும் பிரைவசி ஆடிட்டர்களோ இல்ல சர்டிஃபைட் DPOகளோ மட்டும் கிடையாது. அப்ப வேற யாரு? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இது பல்துறை நிபுணர்கள் அடங்கிய ஒரு பெரிய ஏரி. இத கேக்குற நேயர்களுக்கு எளிதா புரியறதுக்காக நம்ம அன்றாடம் பயன்படுத்துற ஒரு உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போ என் மொபைல்ல ஒரு உணவு டெலிவரி செயலிய, அதாவது ஃபுட் டெலிவரி ஆப்ப பயன்படுத்துறேன்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட என் வீட்டு அட்ரஸ் இருக்கு, பேங்க் கார்டு விவரங்கள் இருக்கு, நான் எந்த நேரத்துல என்ன சாப்பாடு ஆர்டர் பண்றேங்கிற பழக்க வழக்கங்கள் கூட இருக்கு. ஆமா, நிறைய டேட்டா அவங்க கிட்ட இருக்கும். இப்போ இந்த ஆப் ஒரு சிக்னிஃபிகன்ட் டேட்டா ஃபியூடூஷரியா இருந்தா இவங்கள யாரு எப்படி தணிக்கை செய்வாங்க? மூலக்குறிப்புகள்ல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள், பட்டய கணக்காளர்கள், அடக்கவிலை கணக்காளர்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இத ஒன்னொன்னா நம்ம உடைச்சு பாப்போம். முதல்ல ஒரு வழக்கறிஞருக்கு, அதாவது ஒரு லாயருக்கு இதுல என்ன வேலை? அவங்க என்ன சாஃப்ட்வேர் கோடிங் செக் பண்ண போறாங்களா? நிச்சயமா இல்ல. அவங்க கோடிங் பார்க்க மாட்டாங்க. உங்க ஃபுட் டெலிவரி ஆப் தனியா இயங்கல இல்லையா? அவங்க மேப்புக்கு கூகுளையோ இல்ல வேற ஒரு நிறுவனத்தையும் பயன்படுத்துவாங்க. பண பரிவர்த்தனைக்கு ரேசர் பே மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டாரை பயன்படுத்துவாங்க. ஆமா, ஒரு ஆப்புக்கு பின்னாடி பல நிறுவனங்களோட கூட்டமைப்பு இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்போ அந்த மேப் நிறுவனம் உங்க வீட்டு அட்ரஸ லீக் பண்ணிட்டா அதுக்கான சட்டப்பூர்வமான பொறுப்பு யாருடையது? ஃபுட் டெலிவரி ஆப்போடதா இல்ல அந்த மேப் நிறுவனத்தோடதா? இது ரொம்ப சிக்கலான கேள்வியாச்சே. அதை கண்டுபிடிக்க தான் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. தரவு பாதுகாப்பிற்காக எல்லா விற்பனையாளர்களும் ஒப்பந்தத்தால சரியா கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்களான்னு அந்த 2 நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களை அவங்க தணிக்கை செய்வாங்க. டேட்டா ஷேரிங் அக்ரிமெண்ட்ஸ், இண்டெம்னிட்டி கிளாசஸ்னு சொல்லப்படுற நஷ்டஈடு விதிகளெல்லாம் சட்டப்படி சரியா இருக்கான்னு ஒரு வழக்கறிஞரால தான் துல்லியமா பார்க்க முடியும். சூப்பர்.
தொழில்நுட்பம் எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் ஒப்பந்தங்கள்ல ஓட்டை இருந்தா டேட்டா பாதுகாப்பு வீணாயிடும். இது எனக்கு நல்லா புரியுது. ஆக வழக்கறிஞர் காகிதங்கள்ல உள்ள பாதுகாப்ப உறுதி செய்றாரு. அடுத்ததா பட்டய கணக்காளர்கள், அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் CA, இவங்களுக்கும் எனக்கும் பொதுவா வருமான வரி கட்டுறதுல தான் தொடர்பு வரும். தரவு தணிக்கையில ஒரு CA எப்படி செயல்படுவாரு? இப்போ டேட்டா அப்படிங்கிறது பணத்துக்கு நிகரானது. சில சமயம் பணத்தை விட மதிப்பு வாய்ந்தது. ஃபைனான்ஷியல் ரிஸ்க், அதாவது நிதி அபாயங்களை மதிப்பிடுறதுல சிஏக்கள் தான் நிபுணர்கள். ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல டேட்டா லீக் ஆனா அதனால உடனடியாக நிறுவனத்துக்கு ஏற்பட போற நிதி இழப்பு என்ன? ஓ, அத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம யூசர்ஸோட டேட்டாவை பயன்படுத்தி நிறுவனத்துக்குள்ளேயே யாராவது நிதி மோசடியில ஈடுபட வாய்ப்பு இருக்கானும் பாப்பாங்க. பண பரிவர்த்தனைகளை எப்படி தணிக்கை செய்வாங்களோ அதே போல டேட்டாவோட ஓட்டத்தையும் அவங்க தணிக்கை செய்வாங்க. இது சுவாரஸ்யமான ஒரு கோணம். ஆனா அடுத்ததா குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அடக்க விலை கணக்காளர்கள், அதாவது காஸ்ட் அக்கவுண்டன்ட்ஸ், ஒரு நிறுவனத்தோட உற்பத்தி செலவு, லாபம் இதெல்லாம் கணக்கிடுற இவங்க தரவு பாதுகாப்புல எப்படி பங்களிக்கிறாங்க? உங்களுக்கு என்ன சந்தேகம் இதுல? இல்ல, குறிப்புகள்ல இவங்க டேட்டாவை உருவாக்குறதுக்கான செலவு, அதை வச்சிருக்கிறதுக்கான செலவு, அதாவது ஹோல்டிங் காஸ்ட், அப்புறம் விற்பனைக்கான விலையை மதிப்பிடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணுக்கு தெரியாத பல GB டேட்டாவுக்கு ஒரு அடக்க விலை கணக்காளர் எப்படி ஒரு ஹோல்டிங் காஸ்ட கணக்கிடுவாரு? இப்போ டேட்டா அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாததுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த டேட்டா வானத்துல மிதந்துட்டு இல்லையே. அவையெல்லாம் நிஜமான பிசிக்கலான சர்வர்கள்ல தான் சேமிக்கப்படுது இல்லையா? ஆமா, பெரிய பெரிய சர்வர் ரூம்ஸ் இருக்குமே. அந்த சர்வரை இயக்கிறதுக்கு ஆகிற கரண்ட் பில்லு, அதை குளிர்ச்சியா வச்சுக்க ஆகிற ஏசி செலவு, அதுக்கான கட்டட வாடகை, அந்த சர்வரை பாதுகாக்கிற சாஃப்ட்வேர், அப்புறம் ஆட்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு செலவு இருக்குதானே? அட ஆமா. அதாவது என் ஃபுட் டெலிவரி ஆப் கடந்த 5 வருஷமா நான் ஆர்டர் பண்ண எல்லா விவரங்களையும் தங்கிட்ட வச்சிருக்குனா, அதை சேமிச்சு வைக்க நிஜமாவே உங்களுக்கு ஒரு செலவாகுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா செலவாகும். ஒரு காஸ்ட் அக்கவுண்டன்ட் அந்த செலவை தான் கணக்கிடுறாரு. இவ்ளோ பெரிய டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி சட்டப்படி பாதுகாப்பா வச்சுக்க தோராயமா எவ்வளவு செலவாகும்? சட்டத்தின்படி குறிப்பிட்ட காலம் வரை டேட்டாவை வச்சிருக்க கட்டாயம் இருந்தா அதுக்கான செலவு என்ன? ஒருவேளை டேட்டா லீக் ஆகி சட்ட ரீதியா கட்ட வேண்டிய அபராதம் வந்தா அது எவ்வளோ? ஓஹோ. இந்த ரெண்டுல எது நிறுவனத்துக்கு பொருளாதார ரீதியா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அவங்க ஒரு மெட்ரிக்ஸா மாத்துவாங்க. ஆ, இங்க டேட்டாவை நாம சேமிச்சு வைக்கிறதால நமக்கு ஆகிற செலவு X. ஆனா டேட்டா கசிஞ்சா கட்ட வேண்டிய அபராதம் Y. அதனால தேவையற்ற டேட்டாவை அழிச்சிடுறதே நிறுவனத்துக்கு லாபம் அப்படின்னு அவங்க ஒரு பிசினஸ் முடிவாவே இதை மாத்திடுறாங்க. மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. கடைசியா நிறுவன செயலாளர்கள், அதாவது கம்பெனி செக்ரட்டரிஸ், CS, டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஏதோ ஐடி துறையோட பிரச்சனை மட்டும் கிடையாது. அது ஒரு நிறுவனத்தோட அடிப்படை நிர்வாகம், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இவங்களோட ரோல் போர்ட் லெவல்ல இருக்குமா? ஆமா. DPDPA 2023 சட்டத்தோட விதிமுறைகளை கம்பெனிஸ் ஆக்டோட இணைச்சு இயக்குனர்கள் குழு மட்டத்துல அது சரியா பின்பற்றப்படுதான்னு உறுதி செய்யறது தான் இவங்களோட முக்கிய பணி. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இத நான் எப்படி பாக்குறேன்னா, இது உண்மையிலே ஒரு அவெஞ்சர்ஸ் அணியை உருவாக்குறது போல இருக்கு. நல்ல உதாரணம். தொழில்நுட்பத்தை பாதுகாக்கிற IT நிபுணர், ஒப்பந்தங்களை பாதுகாக்கிற வழக்கறிஞர், நிதி அபாயங்களை கண்காணிக்கிற CA, பொருளாதார மதிப்பீட்டை செய்யற அடக்க விலை கணக்காளர், நிர்வாகத்தை பாத்துக்கிற கம்பெனி செக்ரட்டரின்னு முற்றிலும் வெவ்வேறு திறன்கள் கொண்ட நிபுணர்கள் எல்லாரும் ஒரே இலக்குக்காக இணைக்கப்படுறாங்க. இந்த பல்வேறு கோணங்கள் இணையும் போது தான் நாம முதல்ல பேசின அந்த எக்ஸ்ரே மெஷின் வேலை செய்ய தொடங்குது. யாரோ ஒருத்தர் மட்டும் இதை செஞ்சா தரவு பாதுகாப்பு முழுமையடையாது. இந்த பல்துறை நிபுணர்களையும் DPDPA 2023 சட்டத்தின் கீழ் முழுமையான தரவு தணிக்கையாளர்களா ஒன்றிணைக்கிற மாபெரும் பணியை தான் AIDI அமைப்பு செய்யுது. இவங்களோட ஒட்டுமொத்தமான ஒரே இலக்கு இந்தியாவை DPDPAக்கு இணக்கமான நாடா மாத்துறது. அதாவது மேக் இந்தியா DPDPA கம்ப்ளையன்ட். இதத்தான் இன்னைக்கு நாம பார்த்த குறிப்புகள் ரொம்ப ஆழமா வலியுறுத்துது. நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறு தகவலை நான் இப்போ பகிர விரும்புறேன். சொல்லுங்க. மூலக்குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலை 11 மணிக்கு இந்த சுதந்திரமான தணிக்கையாளரின் பங்கு என்ன, அப்புறம் AIDAI இதை எப்படிலாம் முன்னெடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்த ஒரு சுருக்கமான கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, இது துறை சார்ந்த எல்லாரும் கலந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. இப்போ நேயர்களாகிய உங்களை நோக்கி ஒரு கேள்வி. இவ்ளோ நேரம் நாங்க விவாதிச்ச இந்த டேட்டா ஆடிட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்?
நீங்க ஏன் இத பத்தி கவலைப்படணும்? நீங்க ஒரு ஐடி பொறியாளரா இல்லாமலே இருக்கலாம். நீங்க ஒரு வழக்கறிஞரா இருக்கலாம், இல்ல ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம், இல்ல மனித வளத்துறையில ஹெச்ஆரா இருக்கலாம். ம். எந்த துறையா வேணாலும் இருக்கலாம். டேட்டா பாதுகாப்பு அப்படிங்கிறது இனி ஏதோ ஒரு ஐடி துறையோட வேலை மட்டும் இல்ல. அது இனி உங்க துறையிலயும் ஒரு மிகப்பெரிய அங்கமா மாறப்போகுது. இது ஒரு அடிப்படை தொழில்முறை திறனாவே நீங்க பார்க்கணும். கரெக்ட். இது ஒரு முக்கியமான தத்துவார்த்தமான கேள்வியையும் எழுப்புது. நம்ம சற்று முன் அடக்க விலை கணக்காளர்கள பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. அவங்க டேட்டாவுக்கான ஹோல்டிங் காஸ்ட் இதையெல்லாம் கணக்கிடுவாங்கன்னு பார்த்தோம். அவங்க டேட்டாவை உருவாக்குதல், வெச்சிருத்தல், அப்புறம் விற்பனைக்கான விலைய, அதாவது பிரைசிங் ஃபார் சேல மதிப்பிடுவாங்கன்னு பார்த்தோம். ஆமா, டேட்டாவுக்கு ஒரு பிரைஸ் டேக் வைக்கிறத பத்தி பேசணும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுவரைக்கும் உங்களோட தனிப்பட்ட தரவுகள், அதாவது உங்க பேரு, ஃபோன் நம்பர், உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், உங்க வாங்கும் பழக்கம், இதெல்லாமே உங்களுக்கு வெறும் தகவல்கள் மட்டும்தானே. ஆமா, அது நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆனா என்றைக்கு இந்த சுதந்திரமான தணிக்கையாளர்கள் உள்ளே நுழைஞ்சு உங்களோட தனிப்பட்ட தரவுகளை ஒரு நிறுவனத்தோட சொத்தா, ஒரு அசெட்டா கருதி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல ஏற்றி அதுக்கு ஒரு சந்தை மதிப்பை கணக்கிட தொடங்குறாங்களோ, அப்போ நிறுவனங்கள் உங்க தகவல்களை பார்க்குற விதமே முற்றிலும் மாறிடும் அல்லவா? அட ஆமா. உங்களோட ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு விலை நிர்ணயிக்கப்படும் போது எதிர்காலத்துல கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நிஜமாவே இது கற்பனைக்கே வியப்பான ஒரு விஷயம்தான். நம்மளோட ஒவ்வொரு டேட்டாவும் அதிகாரப்பூர்வமா தணிக்கை செய்யப்பட்டு ஒரு நிறுவனத்தோட சொத்து பட்டியல்ல விலை மதிப்போட இடம்பெற போகுது அப்படிங்கிறது தரவு பாதுகாப்பு பத்தின நம்மளோட பார்வையே மாத்தி அமைக்குது. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடு தரவு பாதுகாப்போட புதிய பரிமாணத்தை விளக்கிய இந்த அலசல்ல இணைந்தமைக்கு நேர்களுக்கு ரொம்ப நன்றி. தரவு உலகத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நிஜம். ஆமா, தொடக்கத்துல நாம சொன்ன அந்த தாமரை குளத்தை ஒரு உழ நினைச்சு பாருங்க. நீர்மட்டம் உயரும்போது எல்லா படகுகளும் எல்லா தாமரைகளும் ஒன்னா சேர்ந்து தான் உயரணும். அதே போலதான் இந்த புதிய மாற்றத்தையும் நாம எதிர்கொள்ளணும். நாவி அவர்களோட குறிப்புகளை வச்சு நாம பண்ண இந்த ஆழ்ந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.